அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். நாம் ஒன்றாக ஆரம்பித்திருக்கும் இந்த 100 நாள் ஜெப பயணத்தில் இன்று 5வது நாளில் நாம் தேவனுடைய சந்நிதியில் கூடுகிறோம். இன்று நாம் தேவனிடத்தில் கேட்கப் போகும் ஜெபம் நம்பிக்கைக்கான ஜெபம். வாழ்க்கையில் பல நேரங்களில் மனிதனுடைய மனம் மிகவும் சோர்ந்து போகும். சில நேரங்களில் நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் பலன் கிடைக்கவில்லை என்று தோன்றும். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் உடனே பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது போல தோன்றும். அந்த நேரங்களில் மனிதனுடைய மனதில் மெதுவாக நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அன்பானவர்களே, நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு உண்மை இருக்கிறது. தேவன் உயிருள்ள தேவன். அவர் தம்மை தேடுகிறவர்களையும் தம்மை நம்புகிறவர்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதன் பார்க்க முடியாத இடங்களிலும் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மனிதன் புரிந்து கொள்ள முடியாத வழிகளிலும் தேவன் வழி நடத்துகிறார். பல நேரங்களில் நாம் நினைப்பது போல அல்ல, தேவன் நினைப்பது போலதான் எங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கிறது. ஏனெனில் அவர் நம்மை விட நம்முடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்தவர். அவர் நம்முடைய கடந்த காலத்தையும் அறிந்தவர். அவர் நம்முடைய நிகழ்காலத்தையும் அறிந்தவர். அவர் நம்முடைய எதிர்காலத்தையும் அறிந்தவர். அதனால் தான் இன்று இந்த நேரத்துல நாம் தேவனிடத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை கேட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் எங்கிருந்தாலும் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் இதயத்தை தேவனிடத்தில் திறந்து விடுங்கள். இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் எல்லோரும் மனதை தேவனை நோக்கி திருப்பி ஜெபிக்கலாம். அன்பான பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் வருவதற்கான இந்த அரிய கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் உயிருக்கும் எங்கள் சுவாசத்திற்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நினைத்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன பயம் இருந்தாலும், அந்த அனைத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, சில நேரங்களில் எங்கள் மனம் மிகவும் சோர்ந்து போகிறது. சில நேரங்களில் எங்கள் நம்பிக்கை குறைந்து போகிறது. சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் எந்த வழியும் தெரியவில்லை போல தோன்றுகிறது. ஆனால் கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஊற்றுமாறு உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்கள் மனதில் இருக்கும் எல்லா இருளையும் நீக்கிவிடும். எங்கள் இதயத்தில் புதிய வெளிச்சத்தை கொடுங்கள். எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நாட்கள் இருக்கின்றன என்று நம்பும் மனதை எங்களுக்கு கொடுங்கள் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்கிற பலர் அவர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால் சோர்ந்து போயிருக்கலாம். சிலர் குடும்ப பிரச்சனைகளால் கவலைப்பட்டிருக்கலாம். சிலர் பணம் பற்றிய கவலைகளால் துன்பப்பட்டிருக்கலாம். சிலர் உடல்நல பிரச்சனைகளால் பயந்து கொண்டு இருக்கலாம். சிலர் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மனதில் இருக்கும் அந்த சுமைகளை நீக்கிவிடும். அவர்கள் இதயத்தில் புதிய தைரியத்தை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று உணரச் செய்யுங்கள். கர்த்தாவே, பல நேரங்களில் மனிதன் பார்க்கும் சூழ்நிலைகள் அவனை பயமுறுத்தும். ஆனால் தேவனை நம்புகிறவர்களின் வாழ்க்கையில் பயம் கடைசி வார்த்தை அல்ல, நம்பிக்கையே கடைசி வார்த்தை. கர்த்தாவே, இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அவர்களை உடைக்காமல் அவர்களை பலப்படுத்தும் அனுபவமாக மாறட்டும். அவர்கள் வாழ்க்கையில் இன்று வரை மூடியிருந்த கதவுகள் நாளை திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் இன்று சோர்ந்து இருந்தாலும் நாளை சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் இன்று அழுதாலும் நாளை சிரிப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். கர்த்தாவே, எங்கள் மனதில் இருக்கும் எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் நீக்கிவிடும். எங்கள் உள்ளத்தில் தைரியத்தையும் அமைதியையும் நம்பிக்கையையும் நிரப்பும். நாம் தனியாக இல்லை என்ற உண்மையை எங்களுக்கு நினைவூட்டும். நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களை வழிநடத்துகிறீர். நீர் எங்களை காக்கிறீர். நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற உறுதியை எங்கள் இதயத்தில் பதிய செய்யுங்கள் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுங்கள். அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளை நினைத்து சோர்ந்து போகாமல் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் நல்ல நாள்களை நம்பி முன்னேற தைரியம் கொடுங்கள். அவர்களின் இதயத்தில் இருக்கும் காயங்களை ஆற்றும். அவர்களின் மனதில் இருக்கும் பயங்களை நீக்கிவிடும். அவர்களின் வாழ்க்கையில் உம்முடைய சமாதானத்தை நிரப்பும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நினைத்து நாங்கள் தைரியமாக இருக்க உதவி செய்யுங்கள். எங்கள் கண்கள் பார்க்காத இடங்களிலும் நீர் வேலை செய்கிறீர் என்பதை நம்பும் மனதை கொடுங்கள். எங்கள் வாழ்க்கையில் இன்று தெரியாத வழிகள் நாளை தெளிவாகும் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடம் எங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் உமக்கு ஒப்படைக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கட்டும்.
அவர்களின் மனதில் தைரியம் இருக்கட்டும். அவர்களின் இதயத்தில் நம்பிக்கை நிரம்பி இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் எந்த இருளும் அவர்களை வெல்லாமல் உம்முடைய வெளிச்சம் அவர்களை வழிநடத்தட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இந்த ஜெபத்தை சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனிடம் உங்கள் மனதை திறந்து வைத்திருந்தால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் பார்க்கும் சூழ்நிலைகள் பல நேரங்களில் நம்பிக்கையை குறைக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கும் வாழ்க்கை வேறுபட்டது. நாம் இன்று காணும் பிரச்சனை தேவனுக்கு பெரியது அல்ல. நாம் இன்று சுமந்து கொண்டிருக்கும் கவலை தேவனுக்கு கடினமானது அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த தாமதம் ஏற்பட்டது என்று மனதில் கேள்விகள் வரும். ஆனால் பல நேரங்களில் தேவன் அமைதியாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்க முடியாத இடங்களில் அவர் வழிகளை தயார் செய்கிறார். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் கதவுகளை திறக்கிறார். நாம் நினைப்பது போலெல்லாம் உடனே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் தேவன் மறந்து விட்டார் என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் காத்திருக்கிற காலமே ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. அந்த காலத்தில் தான் மனிதன் வலுவாகிறான். அந்த காலத்தில் தான் மனம் தைரியம் கற்கிறது. அந்த காலத்தில் தான் தேவனை இன்னும் நம்ப கற்றுக்கொள்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனதை சோர விடாதீர்கள். உங்கள் இதயத்தில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் பார்க்கும் இருள் நிரந்தரம் அல்ல. இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டம் என்றும் தொடரப்போவதில்லை. வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் கஷ்டமாக இருந்தாலும் அந்த பாதையில் தேவன் உங்களோடு நடக்கிறார். ஒரு கதவு மூடப்பட்டதாக நீங்கள் நினைத்தாலும் தேவன் இன்னொரு கதவை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வழி முடிந்தது போல தோன்றினாலும் தேவன் இன்னொரு வழியை உருவாக்குகிறார். மனிதன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தேவன் வாழ்க்கையின் முழு பாதையையும் அறிந்தவர். அதனால் இன்றைய நாளில் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். மனதில் பயத்தை விட நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். கவலைக்கு பதிலாக ஜெபத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் விசுவாசத்தோடு நடந்த மனிதனை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இன்னும் இருக்கின்றன. நீங்கள் இப்போது நினைக்காத ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழலாம். அதனால் உங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற உண்மை போதும். அந்த உண்மை உங்கள் மனத்தில் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இன்று நீங்கள் அமைதியாக தூங்கலாம். நாளை நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்கலாம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கும் தேவன் இருக்கிறார். அதனால் நம்பிக்கையை விடாதீர்கள். ஜெபத்தை விடாதீர்கள். உங்கள் மனதில் நல்ல நாள்கள் வரப்போகின்றன என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு முன்னேறுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் பாதையை நேராக்குவார். உங்கள் இதயத்தில் சமாதானத்தையும் தைரியத்தையும் நிரப்புவார். நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அமைதியாக இருங்கள். ஆமேன்.